கேபிஎல் சென்ற நண்பர்களுக்கு அன்பான காலை வணக்கம். எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 2500 கோடிக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு எல்என்டி ஜியோ ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 4000 கோடிக்கான ஆர்டர் அதானி பவர்ட்டேருந்து கிடைச்சிருக்கு. இந்த பிஹெச்எல் வந்து ஒரு 19 அனலிசிஸ்ட் வந்து ட்ராக் பண்ணுறதில்ல 5 பேர் வந்து பை ரேட்டிங்கும், ஒரு 3 பேர் வந்து ரெக்கமெண்ட் ஹோல்டும், ஒரு 11 பேர் வந்து சேல் பண்ணலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு புதிய லைஃப் டைம் உச்சத்தை அடைஞ்சிருக்கு. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸோட 11.8 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. கல்பாத்ரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு 2071 கோடிக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸின் 59.8 லட்சம் பங்குகள் வந்து இன்னைக்கு இருக்கு. சென்செக்ஸ் வந்து இப்போதைக்கு 73,778.84 புள்ளிகளில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. நிப்டி 22,364.35 போயிட்டு இருக்கு. கோல்டு 66,510 ரூபா. யூஎஸ் டாலர் இந்திய ரூபாய்க்கு எதிராக 83.36 இருக்கு. டாப் 5 ஸ்டாக்ஸ் நிப்டி 50ல பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹீரோ மோட்டார், அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிராசிம், இவங்க 5 பேரும் டாப்ல இருக்காங்க. எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 2488 வந்து ட்ரேடட் ஆகிட்டு இருக்கு. அட்வான்ஸ்ல ஒரு 1758, டிக்ளைன்ல ஒரு 639, அன்சேஞ்சில் ஒரு 91. ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்ல வந்து ஒரு 97, லோவர்ல ஒரு 70, 52 வார உச்சத்துல ஒரு 44 பங்கும், 52 வார லோவில் ஒரு 62 பங்கும் இருக்கு. இது என்ஐசி. மேலும் இந்த சேனலுக்கு ஆதரவான அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.